இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் போகாத. அது என்னன்னா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாம இங்கே வெயிட் பண்ணலாம். ப்ளீஸ். கைய விட. அப்ப நீ இருக்க மாட்டல? உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய். எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பண்றேன். அப்படின்னா நீ இங்க இருக்க போறதில்ல, இங்க இருந்து போக போற. உனக்கு வேணும்னா நீ இங்கே இரு. இல்ல, ஒரு செகண்ட். அது நான் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? தனியா உட்கார்ந்து இருந்தா எனக்கு போர் அடிக்கும்ல. அப்போ நீ என் கூட இங்க இரு ப்ளீஸ். சும்மா பேசலாம். சாரி, ஐ மீன் யாரும் உன்னை பாத்துடக்கூடாதுன்னு நீ நினைக்கிறல, நானும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். உன்கிட்ட எந்த ஆப்ஷன் தான் இருக்கு? இதான் பெஸ்ட். நீ வந்து என் கூட இங்க உட்காந்துக்கோ ப்ளீஸ். கல்யாணம் முடிஞ்சதும் நாம இங்கிருந்து போயிடலாம். இப்ப மாங்கல்யத்தை கட்டுங்க. அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சது. இப்ப நீங்க கணவன் மனைவி ஆயிட்டீங்க. ரெண்டு பேரும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அதையும் வாங்கிட்டா போச்சு. வா, நீங்க ஆசீர்வாதம். நல்லா இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சாச்சு. இப்பதான் பாம் வெடிக்கும். பெரிய கலாட்டா நடக்க போகுது. அக்கா எங்க? எனக்கும் அக்கா எங்கன்னு தெரியல. சௌபாகியவதி பவ. என்ன பல்லு, கல்யாண மகாபாரதம் ஒரு வழியா முடிஞ்சிடுச்சுல? நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு லட்சுமி கிடைச்சிட்டா. ரிஷியும் இங்க வரல. அப்புறம் என்ன, போய் பாட்டில ஓபன் பண்ண வேண்டியதா? லட்சுமி, நான் உன்னை சொல்ற நல்லா கேட்டுக்க. உன் பின்னாடி நான் பைத்தியம் மாதிரி அலைஞ்சேன். சித்தி, நான் சொல்றது உண்மைதானே? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெறிய அலைஞ்சேன் நானு. நான் உனக்கு தகுதியானவன் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன்ல, அதனால எந்த விஷயமும் என்ன தடுக்கவே முடியாது. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு லட்சுமி. பண்டிதரே, முத்திர குத்தியாச்சுல? குத்தியாச்சு. இப்போ எல்லாம் கரெக்டா முடிஞ்சிருச்சுல லட்சுமி? நாம எல்லார் முன்னாடியும் அக்னிய சாட்சியா வச்சு நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. சந்தோஷமா? ஒரு செகண்ட். இந்த தாலியை நீ இன்னும் காட்டவே இல்லையா? என்னைக்கு நான் இதை என் கழுத்துல போட்டேனோ, அதாவது என்னைக்கு நீ இதை என் கழுத்துல போட்டு விட்டியோ, அன்னைக்கே இந்த மாங்கல்யத்து மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. அன்னையில இருந்தே இது என் வாழ்க்கையோட அங்கமாயிருச்சு. அதனாலதான் என்னோட கல்யாணம் முறிஞ்ச பிறகும் இது கூட என்னோட உறவு முறியவே இல்லை. சரி, இப்ப நான் போறேன். பல்விந்தர் இந்நேரம் கல்யாண பொண்ணோட முகத்தை பார்த்திருப்பான். இந்த நேரத்துல மட்டும் அவன் என்ன பார்க்கலனா அப்புறம் மொத்த கோவத்தையும் ஷாலு பானி மேல காட்டிடுவான். நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கீழே ஆயுஷும் டேடும் இருக்காங்க. அதோட நானும் போறேன். எதுவும் ஆகப்பட மாட்டோம் ஷாலுக்கும் பானிக்கும். நீ இங்கே இரு. இல்ல வேண்டாம். கமலிக்கும் பல்விந்தருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அதே சமயம் பல்விந்தருக்கு துரோகமும் நடந்திருக்கு. அந்த துரோகத்தை பண்ணது நான் போய் சமாளிச்சுக்கிறேன்.
நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? முதல்ல ஷாலு வந்து உக்காந்தா, இப்போ இவ வந்து உக்காந்துகிட்டு இருக்கா. இத பாரு, நமக்கு தானே கல்யாணம் நடக்கணும். அதெல்லாம் இல்ல. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. உனக்கும் கமலிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். ஏன்னா அவ வயித்துல உன்னோட குழந்தை வளருது. உங்க 2 பேருக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கணும். இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சது நான். நீதான் பண்ணி வச்சியா? இதுக்கு நீதான் காரணமா? அதாவது ஏமாத்திட்ட. இதை நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இவள மனைவியை ஏத்துக்க மாட்டேன். உன்னதான் ஏத்துப்பேன். உன்னை அடையறதுக்காக நான் என்ன நல்லா பண்ணிருக்க தெரியுமா? ஓ காட், இவன் என்ன பத்தின உண்மைகளை சொல்லிடக்கூடாது, ரகசியத்தை சொல்லிடக்கூடாது. ஏன்னா என் கூட சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான். இவன் எங்க இருந்து வந்தா? நான் உன்னதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னதான் கல்யாணம் பண்ணி. அன்புக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அன்புங்கிற பவித்திரமான வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? நீ ஒரு கேவலமானவ. உனக்கு கெட்டது பண்ண மட்டும் தான் தெரியும், இல்ல மத்தவங்களை ஏமாத்த தெரியும். கமலிக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. அன்பு காட்டுறேன்னு சொல்லி அவளை நீ ஏமாத்தி இருக்க. அன்புன்னு சொல்லி அவகிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்க. இங்க பாரு, உன்னோட குழந்தைக்கு அவ அம்மா வாங்க போறா. இவதான் உன்னுடைய மனைவி. இவளுக்கு தான் நியாயம் கிடைச்சாகணும். அதான உண்மை. அதான் நியாயம் கிடைச்சிருச்சு. அவ குழந்தைக்கு அவ அப்பாவுடைய பேரு கிடைச்சிருச்சு. அதோட கமலிக்கு அவளோட புருஷன் கிடைச்சாச்சு. என்ன புருஷன் கிடைச்சிட்டான்? அதுக்காக ஏமாத்தி பண்ணுவியா? நான் ஏத்துக்கலையே. நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கல. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ தான் என்னோட மனைவி. இவளெல்லாம் ஏத்துக்க முடியாது. இவளெல்லாம் ஒரு டைம் பாஸ். வாய் மூடுறா. அதிக பிரசங்கி. உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணு இப்படி மானபங்கம் படுத்துறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன்னை யாரு பெத்த எடுத்தாலும் அவளும் ஒரு பொம்பளை தான். ஆனா அவங்க உன் அம்மா. நீ பொம்பளைங்கன்னா என்ன நினைச்சுக்கிட்ட? இதெல்லாம் என்ன விளையாட்டு பொம்மையா? மனசு வந்தா விளையாடுவீங்க, அப்புறம் அப்படி தூக்கி எறிஞ்சிருவீங்க. அப்புறம் இன்னொருத்தைய போய் தேடுவல, அப்புறம் இவ்வளவு தூக்கி போட்டு இன்னொருத்திக்கிட்ட போவ. நான் சொல்றத மரியாதையா கேட்டுக்கோ. கமலிக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. என்ன பண்றது? பூஜை பண்ணவா? பண்டிதரே, அந்த தட்டை கொண்டுவாங்களே, விளக்கு ஏத்துற, ஊதவத்தி ஏத்துற, ஆரத்தி எடுத்து பூஜை பண்ண சொல்றியா? பெரிய ஞானி மாதிரி பேசுற. உன் ஞானம்லாம் எனக்கு தேவையில்ல. எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, ஆனா என்ன இப்படி ஏமாத்தி வச்சிருக்க. எதுக்கு? இது என்ன அவமானப்படுத்துறது இல்லையா? இது நியாயமா? நியாயமா? பேசு. இது எல்லாத்தையும் விட நாம இதெல்லாம் தூக்கி போட்டு நாம ஃப்ரெஷ்ஷா கல்யாணம் பண்ணிக்கலாம். வா பண்டிதரே, ஆரம்பி. எங்க உறங்கி போயா? நீ எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்க. அதை புரிஞ்சுக்க. அதை பண்ணிட்டு போயா. உனக்கு என்ன பைத்தியமா? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆள விடு. கொல்ல உடைச்சிருவேன். பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறியா? போயா. நீ பண்ணலன்னா கல்யாணம் நடக்காதா? ஆமா.